ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோட்ரேஜ் ஏர் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாளாக. அதோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இது மூலிமா டைமிங் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா 40, 20, 10 இதெல்லாம் மினிட்ஸில் தான் இருக்குது. ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதை பற்றி ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்ப்ரே அடிக்கும். இதை நான் வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. இந்த பட்டன்ஸ் வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதனால் இது கொஞ்சம் இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைமிங் ஒருக்க நமக்கு வந்து இந்த இதை ஸ்ப்ரே அடிச்சிட்ருக்கோம் கைஸ். அந்த உள்ளக்க நம்ம சென்ட் வச்சுருப்போம். அது எப்படி வைப்போம் அதெல்லாம் காட்டுறேன். ஃபஸ்ட் இதோட அவுட் சைட் லுக் இப்படி தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்கு. கொஞ்சம் ராயல் லுக்கில் இருக்குது கைஸ். இங்கே ஓப்பன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளக்க தான் நம்ம சென்ட் பாட்டில் அதை மாட்டுற மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போது ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். இது அந்த உள்ளக்க இருக்கிற அந்த சென்ட்டு. இது ரீஃபில் சொல்லுவாங்க. இது ரீஃபில் தனியாகவும் கிடைக்கும். இங்கே 2 பேட்ரி புறமே கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம ஆட்டோமேட்டிக் இதுக்குள்ள பவர். ஓகேவா, இந்த நாசில் வழியாக தான் நம்ம சென்ட் வெளியே வரும். ஓகேவா, இந்த ரீஃபில் நம்மளுக்கு தனியாக கூட கிடைக்கும் கைஸ். இந்த ரீஃபிலோட லிங்க்கும் நம்ம ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரீஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சென்ட் பாட்டில் மாதிரி தான் இருக்குது. இந்த சென்ட் பாட்டில் அந்த மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது அவுட்லெட் சொல்லுவோம். அந்த அவுட்லெட் வழியாக தான் அந்த சென்ட் வெளியே வருது. இது இப்போது பார்த்து பத்திரமா உள்ள வைப்போம். இந்த அவுட்லெட் அது மேலே போயிட்டு நார்மலாக அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆக அந்த அவுட்லெட்லேருந்து நமக்கு ஸ்மெல் வெளில வரும். நார்மலாக சென்ட் அடித்து ஸ்மெல் வரும்ல கைஸ், அந்த கான்செப்ட் தான். ரூம் ஸ்ப்ரேவாக ஆட்டோமேட்டிக்காக எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நார்மலாக ஒரு 10 மினிட்ஸ் வைக்கும் அப்படின்னா 10 மினிட்டுக்கு அடிக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு 1 மினிட் எடுக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவ்வளோ செகண்ட்ஸ் கணக்காக எடுக்கும். அது வந்து ஃபில்டர் ஆகி எல்லாம் செட் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துட்டு ஒருக்க ஸ்ப்ரே அடிக்கும். அப்புறம் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஸ்ப்ரே அடிக்கும் கைஸ். எப்படி ஸ்ப்ரே பண்ணுதுங்கிற மெக்கானிசம் தான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ ஸ்ப்ரே ஆச்சுல இந்த மாதிரி தாங்க ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கும். இதுதான் அதோட ஸ்ப்ரேயிங் மெக்கானிசம். ஸ்லோ மோஷன் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, இது நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆஃபீஸஸில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வீட்டோட மெயின் ஹால் அந்த மாதிரி பெட்ரூம் அங்கே யூஸ் பண்ணலாம். இதோட ஃப்யூச்சர் இவ்வளோ தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய இடத்துல இது வீட்டில் வைக்கிறீங்க, கொஞ்சம் அழகாக டெக்கரேட்டிவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும் கைஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.